வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் செய்ய போகிறது கிடையாது, சமையல் சம்மந்தமான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதுசு போல் பளபளன்னு நல்லா சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியாங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பாருங்கள், நம்மளுடைய மிக்ஸி ஜார் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பளபளன்னு உள்ளெல்லாம் கரை படியாமல் நல்லா சுத்தமாக இருக்குது. அதாவது நாள் படிந்த கரையாக இருக்கட்டும், விடாப்பிடியான கரையாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக சிம்பிளாக இது வந்து சுத்தம் செஞ்சிடலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பாசி படிஞ்சு ரொம்ப விடாப்பிடியான கரையாக இருக்குங்க. இந்த மிக்ஸி ஜார் வந்து ஈஸியாக வந்து நம்ம சுத்தம் செஞ்சிடலாம். இதுக்கு நான் எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோப்புத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கக்கூடிய ஆப்பச்சோடா மாவும், 1/2 லெமன் வந்து தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோப்புத்தூளை வந்து மிக்ஸி ஜாருடைய பின் பகுதியில் வந்து நம்ம சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கிற ஆப்பச்சோடா வந்து சேர்த்துட்டு 1/2 லெமனை வந்து நல்லா அதில் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்ருங்க. பிழிஞ்சு விடையிலே உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் அந்த எந்த அளவுக்கு வந்து நல்லா நுரைச்சி வருது அப்படின்ட்டு. சோப்புத்தூள், ஆப்பச்சோடா, 1/2 லெமன் வந்து மிக்ஸி ஜாருடைய பின் பகுதியில் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி அதில் உள்ள பாசி படிஞ்சிருக்கிறது, கரை படிஞ்சிருக்கிறதெல்லாம் நல்லா அப்படியே ஏடாக எடுத்துக்கிட்டு வந்துருச்சுங்க. அப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்து வச்சு இதே மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் நீங்கள் வந்து தேய்க்க தேவையில்லை. இந்தளவுக்கு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும், நல்லா பளபளன்னு சுத்தமாயிரும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரோடைய அந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கரை படிஞ்சிருக்கு. அதில் வந்து அந்த இதை எடுத்து இப்படி லைட்டாக அப்படி தடவி விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுத்தமாயிடுச்சு பாருங்கள். அழுக்கெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டு வர்றது உங்களுக்கு பார்க்கையிலே தெரிஞ்சிருக்குங்க. எந்த பகுதியிலையாக இருந்தாலும் சரி தான், இதே மாதிரி நல்ல கரை வந்து படிஞ்சு போயிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து நல்லா இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா கரையெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டு வரும். பார்க்கையிலே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போது பாருங்கள், எல்லா கரையும் நமக்கு நல்லா வெளியேறிடுச்சு. மிக்ஸி ஜாருடைய பின்பகுதி நல்லா சுத்தமாயிருச்சுங்க. பாருங்கள், ஊற்றி காட்டுறேன் பாருங்கள், அதில் உள்ள கரையெல்லாம் அழுக்காக வெளியேறிடுச்சு. இப்போது நமக்கு மிக்ஸி ஜார் வந்து நல்லா சுத்தமாயிடுச்சு. இப்போ நான் கழுவி காட்டுறேன் பின் பகுதியை. இதே மாதிரி கழுவிட்டு எடுத்து பாருங்கள், நல்ல பளபளன்னு சுத்தமாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மிக்ஸி ஜாருடைய உள்பகுதியில் வந்து கரை படிஞ்சு போயிருக்கு. எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண் கூட பார்க்குறீங்க. அதே அளவுக்கு 1 டீஸ்பூன் சோப்புத்தூள், 1/2 டீஸ்பூன் ஆப்பச்சோடா சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து 1/2 லெமனை வந்து பிழிஞ்சு விட்ருங்க. அதிலே சோப்புத்தூள், ஆப்பச்சோடா, லெமன் நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. அழுக்கு அதாவது எந்த அளவுக்கு கரை படிஞ்சிருந்தாலுமே நல்லா வெளியேற்றிடும். அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு இதே மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சி விடுங்க. ப்ரெஷ்ஷை வச்சு தான் தேய்க்கணும்னு இல்லை, கம்மி நார் கூட வச்சு தேய்ச்சிக்கலாம், ஸ்க்ரப்பரில் கூட தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சுத்தமாயிருச்சு. உள்பகுதியிலலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பளபளன்னு இருக்குது அப்படின்ட்டு. எப்பேற்பட்ட கரையாக இருந்தாலுமே இந்த பொருள் 3 பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக சுத்தம் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி ஜாரை சுத்தமாக வச்சுக்கிற ஒரு சின்ன ஐடியாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.